ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் அகாடமி. இன்னைக்கு நம்ம நோபல் பிரைஸ் 2025 யார் யார் கொடுத்தாங்க, கிளியராக டிஎன்பிசியில் என்னென்ன சிம்பிளாக டீசெண்டாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி, மெடிசனில் யார் வாங்கினா, ஃபிசிக்ஸில் யார் வாங்கினா, கெமிஸ்ட்ரியில் யார் வாங்கினா, வின்னர்ஸு அவங்க என்ன கண்டுபிடிச்சாலும் கூட டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக டிஎன்பிசி என்ன கேட்பாங்களோ பேசிக்காக அந்த கொஷின் நீட்டாக நோபல் பிரைஸ் 2025 கேட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து தான் கொஷின் வரும், தெரிஞ்சு வேறு எதுவும் வராது. சிம்பிளாக ஈஸியாக ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்கள், ஓகேவா. 2025 நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின், ஓகேவா, ஃபிசியாலஜி அண்ட் மெடிசின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா மேரி பிரங்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் சைமன் ஷகாகி, ஓகேவா. ஏன்னா எங்கள் பேர் வாயிலே வரலாம் வச்சுக்காதீங்க. இப்போ மெடிசின், ஃபிசியாலஜி அண்ட் மெடிசின் யார் கேட்டாங்கன்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க, ராமு சைமனோட கிளாஸ் பங்க் அடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். மெடிசின்றது ஒரு கிளாஸு, ராமு சைமனோட கிளாஸை பங்க் அடிச்சுட்டான். இதுதான் ஷார்ட்கட், ஓகேவா. இந்த பேர் நான் வச்சுக்கோங்க, ஃபிசியாலஜி ஆர் மெடிசின் 2025 நோபல் பிரைஸ் ஆகிட்டா ராம சைமனோட கிளாஸை பங்க் அடிச்சுட்டான். அப்படின்னா யார், மேரி பிரங்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் சைமன் ஷகாகி, ஓகேவா. அவங்க வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா ரெகுலேட்டரி டி செல்ஸ் ரெகுலேட் பண்ணாங்க அந்த ஃபாக்ஸ் P3 ஜீன், ஓகேவா. இதுதான் அவங்க டிஸ்கவர் பண்ணதுக்காண்டி தான் 2025 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணி அவசியம் கிடையாது. டிஎன்பிசியில் நம்ம தேவை ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படித்து நான் வச்சுக்கிட்டாலே போதும். ஃபிசியாலஜி மெடிசன் யார் கேட்டாங்கன்னா யார் வாங்கினா 2025 ராமன் சைமன் கிளாஸை பங்க் அடிச்சுட்டான், ஓகேவா. அடுத்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், இதுதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கு 2025. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போறன்னு பாட்டினேன், இந்தியா பாகிஸ்தான் போறன்னு பாட்டினேன், வேர்ல்டே பீஸ் என்னால தான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேசிட்டு இருந்தாரு. கடைசி பார்த்தா அவர் கொடுக்கவே இல்லை. மேரியா கொரினா, ஓகேவா. அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு அவார்டு கொடுக்கலன்னு கோச்சுக்கிட்டாங்க, ஓகேவா. ட்ரம்ப் கோச்சுக்கிட்டாரு. ஸோ நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் 2025 கொரினா கோச்சுக்கிட்டாங்க நான் வச்சுக்கலாம், ஓகேவா. அடுத்து 2025 நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரியிலேருந்து யாருன்னா ரிச்சார்டு ஓமர் சுசு, ஓகேவா. ரிச்சார்டு ஓரமாக போய் சூச்சு போயிட்டாங்க, ஓகேவா. ஓகேவா. சுசு நான் வச்சுக்கோங்க, ரிச்சார்டு ஓரமாக போய் சுசு. கெமிஸ்ட்ரினா ரிச்சார்டு ஓரமாக போய் சுசு போயிட்டு வந்தாங்க, ஓகேவா. அப்புறம் சுஸ்மு கிட்டாகவா, ரிச்சார்டா ராப்சன் அண்ட் ஒமார் யாகி. இனோவேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் தான் இது வந்து இனோவேஷன் பண்ணதுக்காண்டி தான் அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அது ஃபிசிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து 2 ஜான் கிளார்க் மார்டின் மைச்சல். ஜான் கிளார்க்கு டைவர்ட் ஆயிட்டாங்க, டைவர்ஸ், ஓகேவா. சிம்பிளாக வச்சுக்கலாங்க, கிளார்க்கு மார்டின் டைவர்ஸ் ஆகிட்டாங்க வச்சுக்கலாம், ஓகேவா. கிளார்க்கு மார்டின் டைவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, டிவோட் ஃபிசிக்ஸ். அவங்க வந்து என்ன டிஸ்கவர் பண்ணாங்க, இப்போ ஏதாவது நோபல் பிரைஸ் சும்மா கொடுக்க மாட்டாங்க, அந்த வருஷத்துல ஏதாவது அவங்க உருப்படியாக டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இந்த ஹோல் எர்த்துக்கே இருக்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஏதாவது அதனால ஒரு இனோவேஷன் டெவலப் ஆகணும், ஓகேவா. அதுக்கான கொடுப்பாங்க. இவங்க வந்து மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் பண்ணியிருக்காங்க, எனர்ஜி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டேட்டா பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேக்ரோஸ்கோபிக் மெக்கானிக்கல் டனலிங் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அடுத்து நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் யாருக்கு கொடுத்தாங்கன்னா அகோரின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் எழுதுறது, இலக்கியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து யாருன்னா அகோரிக்குன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. லாஸ்ரோ அகோரின்னு வச்சுக்கோங்க, பேர்லாம் வாயில வரலங்க, ஓகேவா. நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் யாருன்னா ஜோயல் பிலிப் பீட்டர். பிலிப்பு பீட்டர் விடாத ஜோயலா பீட்டர் விடாதப்பா, பிலிப்பு பீட்டர் அடிச்சு விடாத ஜோயலா அடிச்சு விடாத, ஜோயல் நல்லா பேச சொல்லுவாங்க, பிலிப்பு ஜோயலா அடிச்சு விடாத பீட்டர், ஓகேவா. அவ்வளவுதான் கைஸ், ஜோயலு பிலிப்பு பீட்டர், ஓகேவா. எக்கனாமிக்ஸ் யாரு, பிலிப்பு ஜோயலா அடிச்சு விடாத, அவ்வளவுதான். பிலிப்பு பீட்டர் ஜோயல், ஓகேவா. எக்கனாமிக்ஸ் அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இவ்வளோ வீடியோ நீங்கள் இன்னொரு பார்த்தாலே இதுக்கப்புறம் படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இதை தேவைட்டு வேறு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நமக்கு 1.5 மார்க் என்ன தேவையோ அதை மட்டும் படித்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை.